திமுக எம்பி மீதான வழக்கு விசாரணையை முடிப்பதற்கான அவகாசம் மேலும் 6 மாதங்கள் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், தற்போது இந்த அவகாசம் வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த வழக்கினுடைய பின்னணியையும் சொல்லுங்கள். இந்த வழக்கின் பின்னணி பார்க்கும்போது கடலூர் திமுக எம்பி டி.ஆர்.பி. ரமேஷுக்கு சொந்தமான ஒரு முந்திரி ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர் பன்ருட்டியை சேர்ந்த தொழிலாளி கோவிந்தராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் எம்பி ரமேஷ் உள்ளிட்ட 6 பேரை சிபிசிஐடி கைது செய்தார்கள். இந்த வழக்கின் விசாரணை ஆரம்பத்தில் கடலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. ஆனால் அந்த நீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்றும் அந்த சாட்சிகள் மிரட்டப்படுவதாக கோவிந்தராஜுவின் மகன் செந்தில்வேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் இந்த வழக்கு விசாரணை 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்வதற்கான இந்த வழக்கு தான் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்ந்த செந்தில்வேல் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டும் கூட கடந்த 6 மாதத்தில் ஒரு சாட்சி கூட அந்த செங்கல்பட்டு நீதிமன்றம் விசாரிக்கவில்லை என்றும் முறையாக அந்த வழக்கு விசாரணை நடைபெறவில்லை என வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் விசாரணையை முடிக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரித்து முடிப்பதற்கு கூடுதலாக 6 மாத கால அவகாசம் வழங்கி இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.